श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। आपदामपहस्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पदये नमः। श्रीरामं रघुकुलतिलकं शिवधनुषागृहीत सीताहस्तकरम् अङ्कुल्याभरणशोभितं चूडामणिदर्शनगरम् आञ्जनेयम् आश्रयं वैदेही मनोहरं वानरसैन्यसेवितं सर्वमङ्गलकार्यानुकूलं सततं श्रीरामचन्द्रपालय माम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्। பாகவதர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். இது வரைக்கும் ராமர் திரு அவதாரம், சீதா கல்யாணம், ராமர் வனவாசம், ராவணன் சீதையை கடத்தினது, ராமன் வாலியை வதைச்சு சுக்ரீவன் அனுமாரோட உதவியோட சீதையை கண்டுபிடிச்சது, அப்புறம் அவனோட யுத்தம் பண்ணி அவனை அழித்து சீதையை மீட்டுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்ட வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இனிமேல் உத்தரகாண்டத்தில் வால்மீகி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ராமராஜ்யம் ரொம்ப ஜோராக நடக்கிறது. மாதம் மும்மாரி பொழியறது, விளைச்சல் அமோகமாக இருக்குது. பொய் திருட்டு இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. எல்லாரும் நீண்ட காலம் நோய் நொடி எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கா. அகால மரணங்களே இல்லை. இப்படி போகிறச்சே 4 திக்குலேருந்து முனிவர்கள் வந்து ராமனை சந்தித்து, ராமா நீ ராட்சசர்களை அழித்ததுனால நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கோம். குறிப்பாக லக்ஷ்மணா நீ இந்திரஜித் அழிச்சது தான் பெரிய விஷயம் அப்படின்னு கொண்டாடுறா. அப்போ ராமன் கேட்குறான், 7 நாள் ராப்பகலாக யுத்தம் பண்ணி தான் இவாளை ஜெயித்தோம், எப்படி இவாளுக்கு இவ்வளோ பலம்? அப்போ அகஸ்தியர் சொல்கிறார், மால்யவான் மாலி சுமாலின்னு 3 அரக்கர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க அவள் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைகிறா. பெருமாளும் கருடாரூடனாக வந்து அவளை துவம்சம் பண்ணுறார். புறமெதுகட்டு ஓடுறான் 3 பேரும். அப்படியும் துரத்தி அடிக்கிறார். அப்போ மால்யவான் கேட்குறான், உனக்கு க்ஷத்திரிய தர்மம் தெரியாதா? புறமுதுகிட்டு ஓடுற எங்களை ஏன் அடிக்கிற அப்படின்னு. பெருமாள் சொல்கிறார், நான் க்ஷத்திரியம் இல்லை, நான் நாராயணன். என்னோட தர்மம் சரணாகத ரக்ஷணம். சரணாகதி பண்ணுறவனை காக்கிறது தான். அதனால் நீ புறமுதுகிட்டு ஓடினாலும் உன்னை அழிப்பேன் அப்படிங்கிறார். பசுக்களை தாக்க புலி வந்து துரத்தினாலும் புறமுதுகிட்டு ஓடினாலும் துரத்தி அடிப்போம் இல்லையா. அதை மாதிரி பெருமாள்கிட்ட சரணம்னு சொன்னால் பெருமாள் நம்மளை காப்பார் அப்படிங்கிறார் தேசிகன். மால்யவானு சுமாலியும் பாதாள லோகத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறா. மாலியை அழிச்சுடுறார் பெருமாள். வால்மீகி மேலே சொல்கிறார், பிரம்மாவோட மானச புத்திரரான புலஸ்தியர் தான் தவம் பண்ணுற இடத்துல எந்த பெண் வந்தாலும் கர்ப்பவதி ஆகிடுவா அப்படின்னு சபிச்சுட்டு வேதத்தை சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இந்த மாதிரி ரிஷிகள் யாராவது தவம் பண்ணான்னா உடனே இந்திரன் அங்கே தேவலோகத்தை பெண்களை அனுப்பி விட்டுடுவான். அதனால் அவள் வந்து கர்ப்பமாயிட்டான்னா அவளை திருப்பி அங்கே இந்திரலோகத்தில் சேர்த்துக்க மாட்டான். அதனால் இப்படி ஒரு சபிச்சுட்டு அவர் பாட்டுக்கு தவம் பண்ணின்னு இருக்கார். இதனால் இந்த காட்டு பக்கம் யாருமே வரமாட்டா. இது தெரியாத ஒரு ராஜ ரிஷியோட பெண் அங்கே வந்த உடனே கர்ப்பம் தரிக்கிறாள். உடனே தன் தந்தைக்கிட்ட போய் சொல்கிறான். அப்போது அவர் தன் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சி புலஸ்தியரை வந்து அவளை மணக்க வேண்டுறார். அப்படி அவருக்கும் புலஸ்தியருக்கும் பிறந்தவர் விஸ்ரவஸ். வேதத்தை கேட்டு கர்ப்பம் தரித்ததுனால அவர் பேர் விஸ்ரவஸ். இந்த விஸ்ரவஸ் பரத்வாஜ முனிவரோட பெண்ணை மணக்க வைஷ்ரவணன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி 4 திக்குக்குள் ஒரு அதிதேவதையாக தானும் ஆகணும் அப்படின்னு வேண்டுறான். பிரம்மாவும் வருணன் இந்திரன் யமனுக்கு அடுத்து 4வது திக்குக்கு நீ யோக பாலகனா காவலனா இரு, செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாகி குபேரன்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு வரம் கொடுக்குறார். விஸ்ரவஸ் இவனை லங்கையில் போய் வசின்னு சொல்கிறார். இந்த விஸ்ரவஸ் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பயந்து பாதாள லோகத்தில் ஒளிஞ்சிட்டானே சுமாலி, அவனோட பெண் கைகசியை மணந்து அவா 2 பேருக்கும் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனக விபீஷ்ணன் பிறக்கிறான். ராவணன் 10,000 வருஷம் கடும் தவம் பண்ணுறான். ஒரு 1000 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு தலையை கிள்ளி யாகத்தியில் போட்டுடுவான். இதே மாதிரி 10,000 வருஷம் பண்ணி 10,000 வருஷம் முடிகிற போது 10வது தலையை கிள்ளி போடுறச்சே பிரம்மா பிரத்யட்சமாகி என்ன வரம் வேணும்னு கேட்குறார்.
சாகா வரம் வேணும்னு கேட்குறான். அப்போ பிரம்மா சொல்கிறார், எனக்கே அந்த வரம் கிடையாது, எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அழிவு உண்டு, என்கிட்ட இல்லாத நான் உனக்கு எப்படி தர முடியும், அதனால் சாகா வரம்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ன உடனே அவன் யக்ஷர்கள், நாகர்கள், கருடன், அந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா பேரையும் சொல்லி மனுஷாலை தவிர இவாளெல்லாம் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்குறான். மனுஷாலால் தன்னை என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால மனுஷனை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி வரம் கேட்குறான். சரின்னு பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்து நினச்ச நேரத்தில் நினச்ச வடிவை நீ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி விபீஷணனும் 10,000 வருஷம் தவம் பண்ணி பிரம்மாட்ட எத்தனை கஷ்டம் வந்தாலும் தர்ம சிந்தனையிலேருந்து வழுவக்கூடாது அப்படின்னு வரம் கேட்குறான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்து பிரம்மாஸ்திர மந்திரம் அறிவாய் அப்படின்னும் சிரஞ்சீவியாக இருப்பேன்னு ஆசீர்வதிக்கிறார். ஆழ்வார்கள் செல்வ விபீஷணன் அப்படின்னு கொண்டாடுற இவரை. கும்பகர்ணன் பஞ்சாக்னி தவமும் வீராசன தவமும் 10,000 வருஷம் பண்ணுறான். பிரம்மா கிட்ட தேவர்கள் வந்து இவன் தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு வரம் கேட்பான், அந்த வரத்தை மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டான். இவர் சரஸ்வதியை கூப்பிட்டு இவன் நிர்தேவன்னு கேட்க நினச்ச நித்ரேவது எப்பவும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்க வச்சு அப்படியே வரம் கொடுத்துட்றார். அப்போ ராவணன் வந்து கேட்க சரி 6 மாதம் தூங்குவான், அப்புறம் எழுந்து சாப்பிட்டு திரும்ப தூங்குவான் அப்படின்னு வரம் கொடுக்குறார். அப்போ லங்கை வந்து யக்ஷனான குபேரன் கிட்டே இருந்தது. ராவணன் பாட்டன் சுமாலி அவனை விரட்டி லங்கையை மீட்கிறதுக்கு ராவணன்கிட்ட சொல்கிறான். விஸ்ரவஸ் அண்ணனோட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு ராவணன்கிட்ட சொன்னால் ராவணன் கேட்கல. குபேரன்கிட்ட போய் அவனோட சண்டை போட்டு அவனோட புஷ்பக விமானத்தை பிடுங்கிக்கிறான். அப்போ இவர் விஸ்ரவஸ் என்ன சொல்கிறார், குபேரப்பட்டினத்துக்கு போய் குபேரனை வசிக்க சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறான், மயன் மகன் மந்தோதரியை ராவணன் மணக்கிறான். மயன் தன்னோட சக்தி ஆயுதத்தை ராவணன் கொடுக்குறான். இதை தான் லக்ஷ்மணன் மேலே அவன் ஏவறான். இந்த புஷ்பக விமானத்தை இவங்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் அதில் சஞ்சரிக்கச்சே கைலாச மலை மேலே போக முடியாமல் விமானம் கீழே இறங்கிடுறது. அப்போ நந்தி வந்து இது சிவனோட இருப்பிடம், இதுக்கு மேலெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல, யார் அது சிவன், நான் போகணும் மேலே அப்படின்னு சொல்கிறான். உன் மூஞ்சியை குரங்குவாட்டம் இருக்குது அப்படின்னு நந்தி தேவரை ஏளனம் பண்ணுறான். அப்போ நந்தி சபிக்கிறார், உனக்கு வந்து வானரங்களால் தான் மரணம் அப்படின்னு. கைலாச மலையை கையை கொடுத்து தூக்க போக சிவன் கால் வரலால் அந்த மலையை அழுத்தின உடனே இவன் கை மாட்டிக்கிறது. மலை அசைஞ்சதுனால பார்வதி தேவியும் இவனை சபிக்கிறான், உன் பெண்ணால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு. வலியில் கத்துறான். இந்த வலிக்கு நடுங்கும்படி ஒலி இருந்ததுனால ரவணம்னு பேர். இந்த சிவனை வந்து 1000 வருஷம் சாமகானத்தில் வேதத்தை பாட சிவன் கையை விடுவிச்சு இவனுக்கு ராவணன்னு பேரும் கொடுக்குறார். அது வரைக்கும் இவனுக்கு தசக்ரீவன் 10 தலை உடையவன்னு தான் பேர். அப்புறம் இமயமலையில் ஒரு பெண் தவம் பண்ணுறான், வேதவதின்னு பேர். இவ வந்து குஷத்வஜரோட ரிஷி, அவரோட பெண். அவர் வேதம் சொல்லிகிட்டே இருக்கச்சே அந்த வேதமே ஒரு பெண்ணாக வந்ததுனால வேதவதின்னு பெயரிட்டு வளர்த்துன்னு வரார். அவருக்கு இவளை பெருமாளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க ஆசை. பிராட்டியின் அம்சம் இவ. அதனால் இவளும் வந்து பெருமாளை தான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராவணன் அவளை நெருங்க அவள் தடுக்கிறாள். இவன் என்ன பண்ணுறான், அவள் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். பெருமாளுக்கு அர்ப்பணித்த உடம்பை இவன் தொட்டதுனால தன் தவத்தினால தீ மூட்டி அதில் அக்னி பிரவேசம் பண்ணுறான். அது பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறான், நான் மீண்டும் வந்து பிறந்து ஒன்று அழிப்பேன் அப்படிங்கிறான். இதுதான் வந்து வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் சொல்கிறார், அவளே திரும்பவும் தாமரையில் பத்ம சமப்பிரபாவாக பிறக்க அவளை திருப்பி ராவணன் கடத்தின்னு வந்துடுறான் லங்கைக்கு. அப்போ அவனோட மந்திரி சொல்கிறான், இவளால் லங்கையே அழிஞ்சு போயிடும், நீயும் அழிஞ்சுடுவ அப்படின்னு சொன்னோடனே பயந்து போய் அவளை தூக்கி கடலில் போட்டுறான். பூமிக்குள்ளே போனவ ஜனகரோட கலப்பப்பட்டு பூமியிலேருந்து வெளியில் வர சீத்தையா. 3மே கர்ப்பவாசம் இல்லாமல் அயோனிஜியா திரு அவதாரம். இப்படி ராவணன் பார்க்குற பெண்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வரான். ஒரு நாள் அவன் அண்ணன் குபேரனோட மகன் நளகூபனோட மனைவி ரம்பன்னு சொல்லிட்டு அவள் பேரழகி, அவளை வந்து கட்டாயப்படுத்தி அனுபவிக்கிறான். அப்போ அவள் சபிக்கிறாள், உன் அண்ணனோட மருமகளானா உனக்கும் மருமகள் மாதிரி தான், மகளுக்கு சமம், எப்போ என்கிட்ட நீ தப்பாக நடந்துட்டியோ இனிமேல் நீ எந்த பெண்ணை தொட்டாலும் அவள் இஷ்டம் இல்லாமல் உன் தலை வந்து வெடித்து சுக்குநூறாக செதறிடும் அப்படின்னு சாபம் கொடுக்குறா. அதனால தான் அதுக்கப்புறம் ராவணன் எந்த பொண்ணையும் வந்து கட்டாயப்படுத்தி அனுபவிக்க மாட்டான். அவளை தூக்கின்னு வந்துட்டு தன்னோட அந்தப்புறத்தில் வச்சு மிரட்டி உருட்டி ஆசை வார்த்தைலாம் சொல்லி தன் ஆசைக்கு இணங்க வைப்பான். ராவணன் இப்படி பார்க்குற பொண்களை எல்லாம் கவர்ந்துட்டு வரான். எல்லாரும் சபிக்கிறான். இவன் எல்லாரோடையும் சண்டை போடுறான். ஒரு வாட்டி சண்டையில் சூர்பனகையோட கணவனையும் இவன் கொன்னுடுறான்.
இதோடு நிற்காமல் தேவலோகத்துக்கு போய் அந்த தேவலோக பெண்களெல்லாம் தூக்கின்னு வந்துடுறான். அப்போ அவள்லாம் போய் ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட அவர் தானே ராமனாக பிறந்து இவனை அழிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் அவரோட பாலகாண்டத்தில் அவரோட திருவதாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ராவணனுக்கு மேகநாதன் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே இடியோசை மாதிரி அவனோட அழுக சத்தம் இருந்துதான். அதனால் அவனுக்கு மேகநாதன் பேர். இந்த மேகநாதன் என்ன பண்ணுறான், சிவனை நோக்கி தவம் பண்ண சிவன் வரம் கொடுக்குறார். அஸ்திரங்களையும் மறைஞ்சிருந்து போர் பண்ணுறது உள்பட அவன் தேவட்ட சண்டை போட்டு இந்திரனை லங்கைக்கு கொண்டு வர இந்திரனை ஜெயித்ததுனால இந்திரஜித்துன்னு அவனுக்கு பேர் வருது. இந்திரனை விடுவிக்க பிரம்மா வரார். அப்போ இவன் வரம் கேட்குறான், இந்த மாதிரி போருக்கு முன்னாடி நான் ஒரு யாகம் பண்ணால் அதுலேருந்தே தேர் ஆயுதம் எல்லாம் வரணும், அதால் போர் புரிஞ்சேன்னா எனக்கு மரணம் கூடாது அப்படின்னு. மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு வரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அந்த யாகத்தை தடுத்தால் எனக்கு மரணம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறான். விபீஷ்ணனும் லக்ஷ்மணனும் இவன் அங்கே யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை தடுத்து தான் அவன் அழிக்கிறாங்கிறத யுத்த காண்டத்தில் பார்த்தோம். இங்கே ராமன் 10,000 வருஷமாக ராமராஜ்யத்தை நடத்திட்டு வரான். சீதையோட சந்தோஷமாக வாழறான். அப்போ சீதை கர்ப்பம் தரித்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கலையாம். ஏன்னா தசரதனுக்கு 60,000 வருஷம் கழித்து புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணதுக்கப்புறம் தான் ராமன் தசரதனுக்கு பிறந்தான் இல்லையா. எனக்கு 10,000 வருஷத்துலேயே குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ சீதை சொல்கிறா, நம்ம காட்டில் இருந்தப்போ எப்படி ரிஷி முனிவர்களுக்கு சேவை செஞ்சு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதை மாதிரி இப்போவும் இருக்கணுங்கிறான். எனக்கு பூமி தேவி தான் தாய், அதனால் கங்கை கரை ஓரமாக ஆசிரமத்தில் இருக்கணும் அப்படிங்கிறா. இப்போ ராமன் அரசன், அவன் நாட்டை விட்டு வர முடியாது. இல்லை இவ ஆசைப்பட்டான்னு இவளை தனியாக அனுப்பிச்சா உலகம் அப்படியும் இவளை கணவருக்கு பணிவிட செய்யாமல் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஏசும். சீதைக்கு எந்த பழிச்சொல்லும் வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். ஒற்றர்களை அனுப்பி நாட்டில் யாருக்காவது ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்கிறான். அப்போ ஒரு ஒற்றன் உங்களை நாட்டில் உள்ளவா எல்லாரும் வீரன் சூரன்னு புகழறா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறான். ஒரு ஒற்றனுக்கு அழகு ஜனங்க பேசிக்கிற நல்லது கெட்டதையும் ரெண்டையும் ராஜாட்ட சொல்லணும், ஒரு பாதியை மட்டும் சொல்கிறியே அப்படின்னு ராமன் கேட்குறான். அப்போ அந்த ஒற்றன் சொல்கிறான், ஒரு வண்ணான் கதையை சொல்கிறான். அவன் மனைவி ஏதோ விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வரச்சே இருட்டிடுறது, காற்று மழையுமா இருந்ததுனால அது காட்டு வழிங்கிறதுனால ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துன்ட்டு காத்தால் தன் வீட்டுக்கு வந்தப்போ அந்த வண்ணா நேற்று ராத்திரி எங்கே போனியோ அங்கேயே போ அப்படின்னு சொல்கிறான். ஒரு ராத்திரி இன்னொருவன் வீட்டில் தங்கி இருந்தவளை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, 10 மாதம் லங்கையில் சிறை இருந்தவளையே ராமன் ஏற்றுண்டானே, அப்பேற்பட்டவனோட ராஜ்யத்தில் வசிக்கிற நீ என்னையே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு உடனே அந்த வண்ணா சொல்கிறான், ராமன் சீதை மேலே உள்ள காமத்தினால அவளை ஏற்றுண்டான், ஆனால் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ராமன் அக்னி பிரவேசம் பண்ண வச்சு தானே இங்கே கவுட்டின்னு வந்தான், உலகத்திற்காக தானே அவன் இப்படி பண்ணேங்கிறான். இந்த ஒற்றன் இதை சொன்ன உடனே இவன் அடுத்த நாள் திருப்பி போய் அவங்ககிட்ட கேளு, ஏன் அவன் அப்படி சொன்னான்னு கேளுன்னு சொல்லி அனுப்புகிறான் ராமன். சரின்னு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு ஒரு சாதாரண வழிபோக்க நாட்டம் போய், ஏன் ராமன் அப்படி சொன்ன அப்படிங்க, சீதை அக்னி பிரவேசம் பண்ணது லங்கையில், அயோத்தியில் இல்லை. அப்போ இருந்தவா எல்லாருமே ராமனுக்கு வேண்டியவா, அயோத்தியில் இருக்கிறவா யாராவது பார்த்தாளா அப்படின்னு 10,000 வருஷம் கழித்து கேட்குறான். ராமன் பார்த்தான், இதே காரணமாக்கி சீதையை காற்றுக்கு அனுப்பிடலாம், ஏன்னா அவள் ஆசையை நிறைவேற்றணும். ஆனால் அவள் வரம் கேட்டது யாருக்குமே தெரியாது. வண்ணாம் பேச்சை கேட்டு ராமன் அவளை துரத்துறான் அப்படின்னு தன்னைத்தான் உலகத்தார் தூத்துவா, சீதைக்கு பழி சொல் வராது அப்படின்னு அனுப்புகிறான். அவள் கற்புக்கரசி, அவளையே இப்படி பேசுகிறாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு லக்ஷ்மணனை சீதையை காட்டில் விட்டு வர சொல்கிறான். அவனும் அவளை கொண்டு பிட்டூரில் கங்கை கரையில் இறக்கி விடுறான். இங்கே வால்மீகி ஆசிரமம் இருக்குது, அவர் எங்களோட தந்தையோட நண்பர், அங்கே போய் உங்களை இருக்க சொன்னார் ராமன் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு இறக்கி விடுறான். அப்போ சீத்தை அழுது துடிக்கிறா, ராமன் இப்படி அனுப்பிட்டானேன்னு. அவள் தானே விருப்பப்பட்ட காட்டில் இருக்கணும்னு. இப்போ ஏன் அழறான்னா, நம்ம குழந்தைகள் எதிர்காலம் நன்னா இருக்கணும்னு தூரதேசத்துக்கு படிக்க பணம் செலவழித்து ஏற்பாடெல்லாம் பண்ணி அனுப்பினாலும் பிரியும் போது அழுது புலம்புறோம் இல்லையா, அது மாதிரி. அப்போ பிராட்டி சொன்னாலாம்,
நான் இப்போவே இந்த கங்கையில் குதிச்சோ தூக்கு போட்டுண்டோ என் உயிரை மாய்ச்சிக்க முடியும். ஆனால் ராமனோட குழந்தைங்க வயத்தில் இருக்கிறதுனால இவாளை பெற்று வளர்த்து ராமன்கிட்ட சேர்க்குற கடமை எனக்கு இருக்குது. அதனால் என் உயிரை நான் மாய்ச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அப்போ லக்ஷ்மணன் அவளை சேவித்து, எனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு மரணமே ஏற்பட்டிருக்கலாம், இது ராமனோட கட்டளை அப்படின்னு சொல்லி அழறான். ஜனங்க பேசுகிறத கேட்ட ராமன் மனம் வருந்தி, உங்கள் ஆசைப்படி உங்களை காட்டில் விட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் ராமன் உங்களை துளியும் சந்தேகப்படலை, உங்கள் மனம் வருந்தக்கூடாதுன்னு தான் இந்த முடிவை எடுத்தான். கர்ப்பிணியின் ஆசையை அவசியம் நிறைவேற்றணும்னு தான் இந்த இடத்துல விட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ராமனை பிரிஞ்சு வாழறத விட உயிரையும் துறப்பேன், ஆனால் அதுவும் ராமன் மேலே தான் பழி வரும். இந்த ஊர் மக்கள் ராமனையே பழி சொல்லுவாள். எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு கர்ப்பிணியை காட்டுக்கு அனுப்பி அவள் மரணிக்க காரணமானான்னு அவச்சொல் வரும். என்னை பிரிஞ்சு ராமர் எப்படி துடிப்பார்னு எனக்கு தெரியும், அவரை நீ ஆறுதல் படுத்து அப்படிங்கிறா. தான் சொன்னதா ராமன் கிட்ட இப்படி சொல்கிறா. ஸ்ரீராமா, நான் தூய்மையானவள்ங்கிறது எனக்கும் உமக்கும் தெரியும். நான் உங்கள் நலன் விரும்பி உங்களை ஒருத்தன் காமுகன்னு சொன்னது தப்புன்னு நீ நிரூபிக்கணும். நான் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். உமக்கு ஒரு அவப்பெயர்னா அதை போக்குறது நம்ம 2 பேரோட கடமை தானே. மக்களும் தவறிழைக்காமல் இருக்கிற கடமையும் உண்டு. சகோதரர்கிட்ட காட்டுற அன்பை ஜனங்கள்கிட்டையும் காட்டணுங்கிறான். லோகமாதா இல்லையா, அதான் தம் மேலே பழி போட்டவாளை கூட ரட்சிக்க சொல்கிறான். உங்களுக்கு நான் தேவைங்கிறத விட மக்களுக்கு நீங்கள் தேவை. நான் இல்லாத உங்களை ஏற்றுப்பா. இந்த அவதூறோட வாழ எனக்கும் இஷ்டம் இல்லை. நான் இப்போது காட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பிணிங்கிறத ஜனங்களுக்கு தெரியப்படுத்து. இதனால் கூட பின்னால் அவப்பெயர் வரலாம் அப்படிங்கிறா. திரும்பி வரச்சே தேர் ஓட்டின்னு வர சுமந்திரன்கிட்ட லக்ஷ்மணன் சொல்கிறான், யாரோ ஏதோ சொன்னான்னு அண்ணா இப்படி செஞ்சது சரியே இல்லை அப்படிங்கிறான். சுமந்திரன் தேவ அசுர யுத்தத்தும் போது பிருகு மகரிஷியோட மனைவி அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். அவளை அழிக்க பகவான் பிருகு பத்தினிக்கிட்ட அவளை அனுப்ப சொல்கிறான். அப்போ அவள் நான் என்கிட்ட சரணடைஞ்சவாளை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவளோட தலையை சக்கரத்தால் வீழ்த்திடுறார், அசுரர்களையும் அழிக்கிறார். அப்போ பிருகு, என் மனைவியை பிரிஞ்சு நான் இருக்கா மாதிரி நீ பூமியில் பிறந்து உன் மனைவியை பிரிஞ்சு நீண்ட காலம் வாழ்வாய் அப்படின்னு சபிக்கிறார். நாராயணனை எந்த சாபமாவது அண்டுமா? ஆனால் அவன் எவ்வளோ வசந்தவன். பிரம்மா கொடுத்த வரங்களை அனுசரித்து சிங்க முகத்தோடு அவதரித்து ஹிரண்யனை அழிச்சானே, அது மாதிரி இந்த ரிஷி சாபம் பொய்க்கக்கூடாதுன்னு கருணையோட தானே அதை ஏற்றுண்டான். பிருகுவும் தன் தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டார். சரி, இதை கொண்டு லோகத்துக்கு நான் ஒரு நன்மை பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்து வியாக்கியானத்தில் மணவாள மாமணிகள் சாதிக்கிறார், இப்படி ஊர்ஜனங்கள் பேசினது சீத்தையின் காதுக்கு முதலையே தெரியுமா. இதை ராமன் கேட்டால் வருத்தப்படுவானேன்னு தான் அவள் உன் ஆசை என்னன்னு கேட்டப்போ தான் பிரிஞ்சு போகிறத கேட்குறா. ஒரு ஜீவாத்மா பெருமாள் திருவுள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத தான் தானே வெளிப்படுத்துகிறான். லக்ஷ்மணன் இவளை இறக்கி விட்டு போன உடனே தனியாக நடந்து வர சீதையை பார்த்த வால்மீகி இவளை தெரிஞ்சுக்கிறார் சீத்தைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பிட்டூரில் அவருக்கு ஆசிரமம் இருக்குது. அவளை அங்கே தன் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போகிறார். இப்போ அங்கே இருந்த வால்மீகி ஆசிரமம் ரகு வம்சத்தினோட முன்னாள் மன்னனான சௌதாசனுடைய யாகசாலையாக இருந்த இடம். அங்கே இருக்கிற ரிஷி பத்னிகளோட இவளையும் தங்க வைக்கிறார். இவளை பார்த்ததில்லைங்கிறதுனால இவளை வனதேவதைன்னு சொல்லி தான் வச்சு ரட்சிச்சுட்டு வரார். லக்ஷ்மணன் அயோத்திக்கு வந்தாக்க கலங்கி போய் ராமன் அழுதுன்ட்டுருக்கிறத பார்த்து லக்ஷ்மணன், நீ வருந்தினாலும் ஊரார் உன்னை அவர்கள் சொன்னது உண்மைதான்னு பேசுவா அப்படிங்கிறான். கோசலராமனா சீதையை அனுப்பிட்டு சீதாராமனா கலங்கி போய் நிற்கிறான். ரிஷிகள் மதுவனத்தில் இருக்கிற லவணாசுரனை அழிக்கிறதுக்கு இவனை வேண்டுறான். ராமன் சத்ருகுணனை கூட்டு, லவணாசுரனை நீ அழித்து அந்த மதுவனத்தை ஒரு நகரமாக மாற்றி அரசனாக முடிச்சூட்டிக்கோ அப்படின்னு அவனுக்கு அயோத்தியிலேயே பட்டாபிஷேகம் பண்ணுறான். லக்ஷ்மணனுக்கோ பரதனுக்கோ அந்த கொடுப்பனை இல்லை. இவன் சிறந்த பாகவதன்கிறதுனால அவனுக்கு இந்த ஏற்றம். பிரளய கடலில் பெருமாள் உருவாக்கின பானம் அது. அந்த பானத்தை இவங்கிட்ட கொடுக்குறாரு. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. மது கைடவர்களை அழிக்க ஏற்பட்டது. இப்போ நீ பெரிய சேனையெல்லாம் எடுத்துன்னு போகாத, அவன் போருக்கு வரேன்னு தெரிஞ்சுட்டுருவான். அதனால் ரிஷிகளோட சேனை அனுப்பிட்டு நீ 1 மாதம் கழித்து போங்கிறான் ராமன். அப்போ அந்த ரிஷிகள் சொல்கிறா,
இவனுக்கு வந்து சிவபெருமான் ஒரு சூலாயுதத்தை கொடுத்துருக்கார், அவன் கையில் அது இருக்கிற வரைக்கும் அவனை யாருமே அழிக்க முடியாது, அதனால் அவன் அந்த சூலாயுதம் இல்லாமல் இருக்கிற போது நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவனும் அந்த ரிஷிகளோட கொஞ்சம் படையை அனுப்பிச்சு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக படையை அனுப்புகிறான். ஒரு மாதம் கழித்து இவன் கிளம்பி போகிறான். அப்படி போகிறதே ராத்திரி வந்து வால்மீகி ஆசிரமத்தில் ஒரு இரவு தங்குறான். அன்றைக்கி பார்த்தாக்கா அந்த ரிஷி பத்னிகள்லாம் ஒரே பதட்டமாக ஓடின்னு இருக்கா இங்கேயும் அங்கேயும். என்னன்னு விசாரித்தப்போ இங்கே வந்து ஒரு வனதேவதை இருந்தால் அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை காமிக்கிறான். அப்புறம் அதை பார்த்து சீத்தையும் பார்த்து அவளையும் சேவிச்சுட்டு இந்த குழந்தைகளையும் ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான். முதல் குழந்தைக்கு தர்பையனோட நுனி பகுதினால் காப்பிட்டு குசன்னும், 2வது குழந்தைக்கு அடிப்பகுதியால் காப்பிட்டு லவன்னும் பேர் வைக்கிறார். இந்த குழந்தைகளை சத்ருகுணனை ஆசீர்வதிக்கணுங்கிறதுனால தான் ராமன் அவனை ஒரு மாதம் கழித்து போக சொல்கிறான். அங்கே போய் லவணாசுரனை வந்து அவன் கையில் சூலம் இல்லாமல் அப்போ சாப்பிட்டுருக்கான். ஒரு கொடி மாதிரி வச்சு அதில் யானையிலேருந்து முயல் வரைக்கும் அத்தனை மிருகங்களையும் அடித்து தொங்க விட்டு கீழே நெருப்பு மூட்டி அதை சுட்டு சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுருக்கிறதுனால அப்போ அவன் கையில் வந்து சூலாயுதம் இல்லை. இவனை பார்த்தோன்னே அவன் எழுந்து உள்ளே போய் எடுக்கிறதுக்குள்ளே இந்த அம்பை வச்சு லவணாசுரனை அழிச்சுடுறான். அப்போ தேவர்கள்லாம் வந்து அவனை வாழ்த்துறான். மதுவனமாக இருந்ததை தேவ சிற்பிகளை வச்சு மக்கள் வசிக்கிற நகரமாக மாற்ற சொல்கிறான். மதுரமான நகரமாக மாறினதுனால மதுரான்னு அந்த நகரத்துக்கு பேர். இங்கே தான் ஸ்ரீகிருஷ்ணனோட திரு அவதாரம் நடந்தது. இந்த குழந்தைகள் வளர்ந்து வருது. இவர் வந்து வேதாந்தங்களில் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம முதல் இதுலேயே பார்த்தோம் இல்லையா, சீத்தை வந்து வால்மீகி பகவானுக்கு ராமன் 16 குணங்களும் நிறைஞ்சவன் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம் அவருக்கு, அவன் ஏன் வந்து கர்ப்பிணியாக இருந்த சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சான் அப்படின்னு. இதை தானே தேடி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ஆச்சாரியன் மூலம் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்ச உடனே நாரதர் அங்கே வரார். அவர்கிட்ட கேட்குறார் இவர், இந்த மாதிரி யார் 16 குணங்கள் நிரம்பினவன். உடனே அவர் ராமன் தான் எல்லா குணங்களும் நிரம்பினவன் அப்படின்னு சொல்லி ராமச்சரிதத்தை முதல்லேருந்து திரு அவதாரத்துலேருந்து இன்னி வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போகிறார். போயிட்டு பிரம்மா கிட்ட சொல்கிறார், இதை மாதிரி நான் இவரை வால்மீகியை பார்த்து அவருக்கு சம்க்ஷேப ராமாயணத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா அங்கேருந்து வரார். வந்த உடனே இவர்கிட்ட வந்து ஏற்கனவே நாரதர் வந்து சம்க்ஷேப ராமாயணம் உனக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டார், இது மேலே நடக்க போகிறதும் உமக்கு நான் கொடுக்குற ஞான திருஷ்டி மூலம் தெரியும், அதனால் ராமரோட சரிதத்தை ராமாயணத்தை நீரே எழுதும், சூரியன் சந்திரன் கடல் மலை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ராமாயணம் நிலச்சிருக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். வால்மீகியும் தன் ஞான திருஷ்டினால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். ராமச்சரிதத்தை தெரிஞ்சுட்டு ராமாயணத்தை இயற்றார். பிரம்மா வந்து கடலும் மலையும் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ராமாயணம் நிலச்சிருக்குன்னு சொன்னார். அப்படின்னா இதை வந்து யாராவது நல்ல சொல் வளம் இருக்கிறவா, ஸ்பஷ்டமாக வார்த்தைகளை உச்சரிக்கிறவா, வீணாகானத்தோட பரப்பினாதான் இது உலகெங்கும் பரவும் அப்படின்னு அவர் நினைக்கும்போது இந்த குச்சல் அவர்கள் அவர் வந்து அடி பண்ணிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், இந்த ராமாயணத்தை அந்த குழந்தைகளுக்கு பாட்டாக சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ரிஷிகள் ஆசிரமத்துலலாம் போய் பாட சொல்கிறார். நீங்கள் யாருன்னு கேட்டால் வால்மீகியோட சீடர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அவளும் அதே மாதிரி எல்லாரோட ஆசிரமத்துக்கும் போய் பாடின்னு வரா. அந்த ரிஷிகள்லாம் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறான். ராமனே இந்த உங்களோட பாட்டை கேட்டு ரசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறான். ராமன் நாட்டை ஆண்டுன்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அந்தனர் தன்னோட இறந்து போன 14 வயசு மகனை கையில் எடுத்துன்னு வந்து ராமனோட சபைக்கு வந்து, இது வரைக்கும் அயோத்தியில் அகால மரணமே நடந்தது கிடையாது, இப்போ இதை மாதிரி நடக்கிறதுனா ராமராஜ்யத்தில் ஏதோ குறை இருக்குது, மன்னன் நல்லாட்சி பண்ணலைன்னா தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு ராமனை பார்த்து குத்தம் சொல்கிறார். ராமனும் ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அதில் நாரதரும் இருக்கார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சம்பூகன்கிற 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவன் கடும் தவம் பண்ணுறான். கிருத்த யுகத்தில் பிராமணரும், திரேதா யுகத்தில் பிராமணன் சக்திரியனும், துவாபர யுகத்தில் சூத்ரன் தவிர எல்லாரும், கலியுகத்தில் எல்லாரும் தவம் பண்ணலாம். ஆனால் இவன் இப்போது 2வது யுகத்தில் திரேதா யுகத்தில் தவம் பண்ணுறான், அவனை கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னு சொல்கிறார்.
நீ வர்ணாசிரம தர்மப்படி ஆட்சி பண்ணுறதுனால இது வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரானது, அதனால தான் இந்த குழந்தை மரணம். உன் ராஜ்யத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அதை அடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த குழந்தை உயிர் பிழைக்கும்னு சொல்கிறார். ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு அந்த சடலத்தை எண்ணெய் கொப்பரையில் போட்டு பாதுகாக்க சொல்கிறான். ராமனும் போய் தேடி அவனை கண்டுபிடிக்கிறான். அவன் தலைகீழ தொங்கிண்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு தவம் பண்ணுறான் அப்படின்னு கேட்ட உடனே தான் இந்த சரீரத்தோடு இந்திரலோகம் போகணும்னு சொல்கிறான். பூலோகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தோடு நம்ம யாரும் மேலே போக முடியாது, இது வர்ணாசிரமத்தை மீறின செயல் அப்படின்னு ராமன் அவன் தலையை வெட்டிடுறான். உடனே அந்த குழந்தைக்கும் உயிர் வந்துடுறது. அவன் 4வது வர்ணத்தவன்னு தான் சிரச்சேதம் பண்ணான்னு ஒரு வாதம் வைக்கிறான். ஒரு யுகத்துக்கும் ஒரு வர்ணத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது, அதன்படி தான் ராமனும் நடந்துட்டான். அதுக்கப்புறம் ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணுறான் நைமிசாரண்யத்தில். வால்மீகிக்கும் அழைப்பு விடுக்கிறான். யாகத்தும் போது மனைவி பக்கத்தில் இருக்கணுமேனு சீதையை போல் ஒரு தங்க விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு யாகம் பண்ணுறான். இந்த அஸ்வமேத குதிரையை அனுப்புவான். அதை யாராவது பிடிச்சிட்டு அவனோட சண்டை போடணும். அந்த குதிரையை மீட்டின் வந்து யாகத்தை தொடரணும். அந்த குதிரையோட பின்னாடி லக்ஷ்மணன் போகிறான். இந்த குச்சன் அவர்கள் என்ன பண்ணுறா, வால்மீகி ஆசிரமத்து பக்கத்தில் அந்த குதிரை வந்தோடனே அதை பிடிச்சி கட்டி போட்டு விடுறான். அப்புறம் லக்ஷ்மணன் வால்மீகியை பார்த்து சொல்லி அந்த குதிரையை மீட்டுன்னு வரான். இந்த பசங்க ராமச்சரிதத்தை பாடுறதையும் கேட்குறான். கேட்டுட்டு பரதன் கிட்ட போய் சொல்கிறான். இப்போ பரதன் உடனே ராமன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த குழந்தைகளை வந்து ராம சபையில் பாட சொல்கிறான். இந்த குழந்தைகளும் வந்து ராமாயணத்தை பாடின உடனே ராமனுக்கு ஒரே சந்தோஷம். அவனும் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து இதை கேட்குறான். ஏன்னாக்க இது சீதையோட சரிதம். சீதையை பற்றி இங்கே இருக்கிறவாள்லாம் தப்பாக பேசினால அவளோட நல்ல குணங்களையும் அவளோட பெருமையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவனும் சேர்ந்து கேட்டுருக்கான். இப்போ லவகுஷர்கள் வந்து யுத்த காண்டம் பாடி முடிச்சுட்டு உத்தரகாண்டத்தையும் பாடுறான். ஏற்கனவே வால்மீகி பிரம்மா கிட்ட இந்த உத்தரகாண்டத்தையும் பாடுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கார். அது வரைக்கும் தன் சரித்திரத்தை பாடுறான்னு இருந்த ராமன் இனிமேல் நடக்க போகிறதையும் எப்படி சொல்கிறான்னு நீங்கள் யாருன்னு கேட்குறான். பசங்க வால்மீகியோட சிஷ்யர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு புரிஞ்சுடுறது, இவா தனக்கும் சீதைக்கும் பிறந்த பிள்ளைகள்னு. சீதையை பிரிஞ்சு வாழ்வே சூன்யமாயிடுத்தேன்னு வாழ்ந்துன்னு வரான் ராமன். இப்போ அவனுக்கு சீதையை உடனே பார்க்கணுன்னு. ஆனால் இந்த ஜனங்க திரும்ப ஏதாவது சொல்லுவாளே அப்படின்னு வால்மீகியை வந்து சீதை தூய்மையானவள்னு சபையில் சொல்கிறான். சீதை கற்பு கர்சின்னு எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, ஆனால் அவளை திரும்பி யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நீரே வந்து இதை பிரமாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். வால்மீகியும் சீதையே கூட்டின்னு வரேன், அவளே சபதம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். சீதையின் மேலே குத்தம் சுமத்தினவா கூட அவளோட கருணை பெருமை எத்தகையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வால்மீகியே இது சீதையோட சரிதன்னு சொல்லியிருக்கார். வால்மீகி சொல்கிறார், ராமாயண ஸ்லோகங்கள் அதிமதுரமானது, அதிமானுஷம், ரொம்ப இனிமையானவ, மனிதரால் எழுதப்பட்டதே இல்லை. இவா பாடுறதை வச்சு தன் பிள்ளைகள்னு ராமன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னு. ராமன் சொல்கிறான், யார் யாரெல்லாம் எவனெல்லாம் சீதை சபதம் பண்ணுறதை கேட்கணுமோ அவள்லாம் வரலாம். எவனான்னு சொல்கிறது யார் சீதையை பற்றி வம்பு பேசினாலோ அவளை சொல்கிறான். ரிஷிகள், மக்கள், வானரங்கள் இவெல்லாம் நிரம்பி இருக்கிற சபையில் வால்மீகி நுழையிறார். மறைஞ்சபடி சீதை தலை குனிஞ்சுண்டு அழுத கண்ணோட ராமனை நினச்சி காஷாயம் அணிஞ்சுண்டு வரா. இப்படி அவளை பார்த்த ஜனங்கள் பிராட்டியை புகழறா. தன்னை காட்டுக்கு அனுப்பினாலும் ராமனையே நினச்சி வாழ்ந்திருக்காளே, ராமனும் நாட்டு நலன்தான் பெருசுன்னு தன் மனைவியே பிரிஞ்சிருந்தானே அப்படின்னு எல்லாரும் 2 பேரையும் புகழறா. சீதை நினச்சிக்கிறா, நீ முன்னாடி அக்னி பிரவேசம் பண்ணது லங்கையில் தானே, அயோத்தியில் இல்லையே, அதனால் நீ இன்னொரு தடவை உன்னோட புனிதத்தை மீண்டும் நிரூபி அப்படின்னு சொல்கிறார் போல இருக்கு ராமன் அப்படின்னு. சீதை யோசிக்கிறா, லங்கையிலேயே ஒரு தடவை அக்னி பிரவேசம் பண்ணியாச்சு, 10,000 வருஷம் கழித்து ஒரு வண்ணான் சொன்னாங்கிறதுனால காட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ திரும்பவும் சேர்த்துக்கணுன்னா அக்னி பிரவேசம் பண்ணு, இல்லை ஒன்று நிரூபின்னு சொல்கிறாரே, இப்போ பண்ணினா திருப்பி இன்னொரு 10,000 வருஷம் கழித்து வேறு எவனாவது ஏதாவது சொன்னால் அப்பையும் பண்ண சொன்னால் எத்தனை தடவை தான் அக்னி பிரவேசம் பண்ணி நான் கற்பு கரசி தூய்மையானவள்னு நிரூபிக்கிறது. ஆனால் தன் பதியினோட வார்த்தைக்கு கட்டுப்படணுமேனு பூமாதேவியை பிரார்த்திக்கிறான். சீதை சபதம் பண்ணுறான், நான் புனிதமானவளாக இருந்தால் என்னோட மெய், வாக்கு, எண்ணம்
இது எல்லாத்தாலேயும் ராமனை தவிர வேறு யாரையும் நான் நினைக்கலை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பூமி பிளந்து பூமாதேவி என்னை ஏற்றுக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பூமி பிளந்து ஒரு ரத்ன பீடம் வருது. பூமாதேவி சீதையை எடுத்து தன் மடியில் வச்சுண்டு அவளை கூட்டிண்டு உள்ளே போயிடுறான். இப்போ ராமன் அழறான். அவள் புனிதத்தன்மையை நிரூபிக்க தானே சொன்னேன், ஆனால் அவள் நிரந்தரமாக என்னை பிரிஞ்சுட்டாளே அப்படின்னு. இப்போ கூட சீதை தான் களங்கமற்றவள்னு நிரூபிச்சுட்டு தான் பிரிஞ்சிருக்கா. சீதை 3 தடவை ராமனை விட்டு பிரியறா. முதல் தடவை ராவணன்ட்ட சிறப்பட்டது, காருண்யத்தை காட்டுறது. 2வது தான் கர்ப்பமாக இருந்தப்போ பிரிஞ்சது, அது பாரதந்திரியத்தை காட்டுறது. 3வது பூமி பளந்து உள்ளே போனது, அனன்யாகத்துவம் காட்ட. தேவ மாதர்கள் மேலே இருந்த கருணைனால் இந்த மாதிரி சீதையாக திரு அவதாரம் பண்ணுறான். 700 ராட்சசிகள் பிராட்டியை உருட்டி மிரட்டுறா. ராமர் ராவணனை வதைச்சதுக்கப்புறம் கூட ராட்சசிகளை தண்டிக்காமல் விட்டா. பிராட்டி பக்கத்தில் இருந்தால் ராமனை அனுகிரகிப்பான், இல்லைன்னா கொன்னுடுவான். இதை வாலி வதத்தும் போது வாலி குறிப்பிடுறான். லக்ஷ்மணன் தன்னை காட்டுக்கு கூட்டின்னு போக சொன்னப்போ, பரதனுக்கு பாதுகைகளை தந்தப்போ, காக்காசுரனை மன்னிச்சப்போ சீத்தை பக்கத்தில் இருந்தா. தாடகா, சுபாகு, விராதன், வாலி, ராவணன் இவாளெல்லாம் ராமன் வதைச்சான். அப்போ சீத்தை பக்கத்தில் இல்லை. காக்காசுரன் சீத்தையோட திருமார்பை தீண்டினான். ஆனால் ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கி விட்டுட்டான். ஆனால் ராவணன் இவன் கையை பிடிச்சி இழுத்து அவளை தூக்கிண்டு போய் சிறை வைக்கிறான். 2 பேர் பண்ண குத்தத்தில் காக்காசுரனோட குத்தம் தான் ஜாஸ்தி. ஆனால் அப்போ சீத்தை பக்கத்தில் இருந்ததுனால அவன் பழிச்சிட்டான். ராவணன் மாண்டு போயிட்டான். இந்த காருண்யத்தை தான் ராமாயணத்தில் முழுக்க காட்டுறார். சீத்தை இல்லாத வாழ்க்கை சூன்யமாயிடுறது ராமனுக்கு. யாகத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு வரான். அங்கேயும் பல யாகங்கள்லாம் பண்ணுறான். நாடு சுபீக்ஷமாக இருக்குது. தன் பிள்ளைகளுக்கும் தம்பிகள் மகன்களுக்கும் நகரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்போ தான் காலருத்ரன் அதிபல ரிஷியோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி வேஷத்தில் ராமனை பார்க்கணுன்னு சொல்கிறார். ராமனை பார்த்து, உங்ககிட்ட தனியாக நான் ஒரு ரகசியம் பேசணும். அப்போ யாராவது உள்ளே வந்தால் உன் கையால் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறார். லக்ஷ்மணனை வாசலில் காவல் இருக்க சொல்லி யாரையும் உள்ளே விடாத, அப்படி வந்தால் அவளுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறான். ரிஷி சொல்கிறார், நான் தான் காலருத்ரன், ஒன்னால் படைக்கப்பட்டவன். உலகத்தை படைச்சி காத்து ரட்சிக்கிறவன் நீ தான். உன்னடி ஜோதியான ஸ்ரீவைகுண்டத்துக்கு நீ வரவேண்டிய வேலை வந்துடுத்து. இதை பிரம்மா உமக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். 3 விஷயங்களை சொல்ல சொன்னார். அவதார நோக்கம் முடிஞ்சதுனால ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப திருவுள்ளமா, அல்லது பூமியிலேயே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண திருவுள்ளமா, இல்லை தேவலோகத்துக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க திருவுள்ளமா அப்படின்னு கேட்டுன்னு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்த இடத்துக்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் பேசின்னு இருக்கும்போது துர்வாசர் வரார் அங்கேருந்து. லக்ஷ்மணன் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ உள்ளே போகலாம், ராமன் ஒரு ரிஷியோட பேசின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கோபம் வருது. உடனே, இப்போவே நீ உள்ளே போய் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறியா, இல்லைன்னா உன்னையும் நாட்டு மக்களையும் மொத்த அயோத்தியையுமே சபிப்பேங்கிறார். எல்லாரும் சபிக்கப்படுறதுக்கு தான் ஒருவனே தண்டனையை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணி உள்ளே போகிறான். காலமூர்த்தியை அனுப்பிட்டு துர்வாசரை வரவேற்கிறான். அவர் சொல்கிறார், நான் 1000 வருஷம் உபவாசம் இருந்து கடும் தவம் பண்ணிட்டு வரேன், எனக்கு உடனே உணவு வேணுங்கிறார். ராமன் அவரை உபசரித்து அனுப்புகிறான். இப்போ காலருத்ரனுக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் வருது. பேசிகிட்டே இருக்கிறச்சே லக்ஷ்மணன் நடுவில் வந்துட்டானே, அவனுக்கு என் கையால் எப்படி மரண தண்டனை விதிக்கிறது அப்படின்னு ரிஷிகளை கூப்பிட்டு கேட்குறான். வசிஷ்டர் சொல்கிறார், மரண தண்டனை கொடுக்கறத விட கொடுமை அவனுக்கு நீ அவனை விட்டு பிரியறேன்னு சொல்கிறது அப்படிங்கிறார். திரேதாயுகத்தில் நடந்த இதே கலியுகத்துலேயும் நடந்தது. திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட 18 தடவை நடந்து சுவாமி ராமானுஜர் சரம ஸ்லோகத்தினோட அர்த்தத்தெல்லாம் கற்றுண்டார் இல்லையா. அப்போது அந்த திருக்கோஷ்டியூர் இருந்த மக்கள்லாம், உண்மையே அவர் இவ்வளோ தூரம் அலக்கழித்து அதுக்கப்புறம் தான் நீரே கற்றுக்க முடியறதுன்னா எங்களாலெல்லாம் என்ன முடியும், எங்களுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் அந்த திருக்கோஷ்டியூர் கோயில் விமானத்துக்கு பக்கத்தில் ஏறி நின்று அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்கிறார். இது திருக்கோஷ்டியூர் நம்பி காதில் விழுந்த உடனே அவர் கூப்பிட்டு அனுப்புகிறார் ராமானுஜரை.
நான் தான் உமக்கு உபதேசிக்கும் போதே இதை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் நரகம் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லை, ஓரான் வழியாக தான் இந்த மந்திரம் வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன் அதை மீறி என்னோடய குருவோட வார்த்தையை மீறி பண்ணதுனால உமக்கு என்ன தண்டனை தெரியுமா, நரகம் தான் கிட்டும் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறார், தெரியும், இருந்தாலும் நான் ஒருவன் நரகம் போனால் பரவாயில்ல, மீதி இத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு போவாளே, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு உடனே, எனக்கு இல்லையே இவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானோரோ நீர் அப்படின்னு ராமானுஜரை தழுவிக்கிறார். இப்போ வசிஷ்டர் சொன்ன உடனே ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, இந்த பிறவியில் இத்தோட ஒன்றை நான் திறக்கிறேன் அப்படிங்கிறான். கண்ணீரோடு கிளம்பி சரையு நீராடி பரவாசுதேவனை பிரார்த்தித்து மகாபிரஸ்தானம் பிராணாயாமம் பண்ணி பிராணனை விடுறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் காட்டுன்னு இடம், அந்த இடத்துக்கு பேர். அந்த இடம் கரை புரண்டு ஓடுறது சரையு நதி. இந்திரன் அவனை தேவலோகத்துக்கு இந்த சரீரத்தோடு கூட்டிகிட்டு போகிறான். விஷ்ணுவோட 4/1 பகுதியான லக்ஷ்மணனை தேவர்கள் பூஜிக்கிறான். கோவிந்தராஜர் சொல்கிறார், மகாவிஷ்ணு, ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், இவா 4 பேர் தான் 4 பகுதியாக வந்தாங்கிறார். ஆதிசேஷன் அம்சம் லக்ஷ்மணன், கருடன் அம்சம் பரதன், விஸ்வக்சேனர் அம்சம் சத்ருகுணன், பெருமாளோட அம்சம் ராமன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக பரத சத்ருகுணன் சக்கரம் சங்கோட அவதாரம்னு சொல்லுவாள். இது பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு சொன்னதா ரகசிய அர்த்தத்தில் சொன்னது. லக்ஷ்மணனை பிரிஞ்சு இருக்க முடியாத ராமன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தானும் மகாபிரஸ்தானம் பண்ண நினைக்கிறான். அப்போ பரதன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். உன்னை நம்பி இருக்கிற நானும் என்னை நம்பி இருக்கிற சத்ருகுணனும் உன் கூட வருவோம் அப்படிங்கிறான். அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், ராமா நீ போகிறேன்னு உடனே ஊர் மக்கள் எல்லாம் மயங்கியே விழுந்துட்டாங்கிறார். வசிஷ்டர் ஊர் மக்கள் எல்லாரும், ராமா நீ எங்கே போகிறியோ அங்கே எங்களையும் அழிச்சின்னு போ அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறார். தன் பிள்ளைகளுக்கு 2 நகரங்களை உருவாக்கி அதுக்கு அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி அறிவுரையெல்லாம் பண்ணுறான் ராமன். சத்ருகுணனுக்கும் செய்தி அனுப்புகிறான். அவனும் தன் மகன்களுக்கு 2 நகரத்துக்கு அரசனாக பட்டாபிஷேகம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவனும் இங்கே வந்துடுறான் அயோத்திக்கு. விபீஷணன், சுக்ரீவன், வானரங்கள் எல்லாரும் வந்துடுறான், நாங்களும் உன்னோட வரோன்னு. 5 பேரை மட்டும் பூமியில் இருக்க சொல்கிறான் ராமன். விபீஷ்ணனை ஏற்கனவே பிரம்மா அவனுக்கு சிரஞ்சீவியாக இருன்னு ஆசீர்வதிச்சிருக்கார் இல்லையா, அதனால் நீ போய் ரங்கநாதனை ஆராதிச்சுட்டு வா ராத்திரி வேளையில் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அனுமனை பார்த்து அவரையும் கூப்பிடுறான். அப்போ ஹனுமான் சொல்கிறார், மகாவீரனே அப்படிங்கிறார். ஏன்னா தான் வீரன்கிறதுனால ராமனை சொல்லும்போது மகாவீரனேன்னு ஆரம்பித்து மற்ற எல்லாரையும் வெற்றி கொண்டாப்பில் என்னையும் மேலே வெற்றி கொள்ள முடியாது, ஏன்னா நீர் என்னை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு ராமனோட வீர குணத்தை சொல்லி துதிக்கிறார். என்னை உன்கிட்டேந்து இழுத்து பரமபதநாதன்கிட்ட கூட ஈடுபட செய்ய உம்மாலும் முடியாது அப்படின்னு அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாடுற மாதிரி சொல்கிறார். ராமனும் என் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ராமகதை பூமியில் இருக்கிறவரை பூமியில் வாழ விரும்புகிறேன்னு நீ சொன்ன, அதனால் நீ இங்கே இரு, எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு சொன்னார் இல்லையா, அதனால் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறார். ஜாம்பவான், மைந்தன், விகிதன் இவாள்லாம் வரம் வாங்கினதுனால கலியுகம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருங்கோ அப்படிங்கிறார். இப்போ சிரஞ்சீவினா பிரளயம் வர வரைக்கும் தான் அவளுக்கு மரணம் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் முக்தாத்மாவுக்கு தான் அழிவே கிடையாது. ராமன் கிளம்பிடுறான். அப்போது ஸ்ரீதேவி வலப்பக்கமும் பூதேவி இடப்பக்கமும் வந்துடுறா. வேதங்கள் வேதியர்களா, அவனுடைய பானங்கள் ஆயுதங்கள்னு அவனோட சொத்தெல்லாம் மனுஷ வடிவிலையும் காயத்ரி மந்திரங்கள், ரிஷிகள், அயோத்திவாசிகள், பரதன், சத்ருக்னன், பக்ஷிகள், மிருகங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து போகிறா. சரையு நதி கரையை அடையிறான். பிரம்மா உள்பட எல்லா தேவர்களும் வணங்குறான். நீரும் உனக்குரிய திருமேனியில் எழுந்துருளலாம், இல்லை இப்போ இருக்கிற திருமேனியோடையும் எழுந்துருளலாங்கிறா. ராமன் விஷ்ணுவோட திருமேனியை எடுத்துக்கிறான். தம்பிகளும் அதே மாதிரி ஆதிசேஷ, கருடன், விஸ்வக்சேனர் வடிவத்தில் மேலே காட்சி கொடுக்குறா எல்லாருக்கும். பிரம்மாவை ஆதிவாகிகராக இருந்து மக்களை எல்லாம் உயர்ந்த லோகத்துக்கு அழிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறான். சத்தியலோகத்துக்கு மேலே இருக்கிற சாந்தானிக லோகத்துக்கு அழிச்சுட்டு போகிறேங்கிறார் பிரம்மா. ஏன் மோட்சத்துக்கு இல்லைன்னா அவள் பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணலை, அதனால் வைகுண்டத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் காரிய வைகுண்டத்துக்கு
கூட்டின்னு போய் அங்கே இருந்தபடி பக்தி யோகமோ பிரபத்தியோ பண்ணி வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறான் ராமன். வானரர்கள் தேவர்களோட அம்சம் இல்லையா, அதனால் அவள் தேவலோகத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அயோத்தியே பாழடைஞ்சு போயிடுறது. அப்புறம் ரிஷபன்கிறவன் ஆட்சி பண்ணி செழுமையாக்குறான். ராமாயணத்தை எப்போவுமே பட்டாபிஷேகத்தை சொல்லி தான் முடிக்கணும். அதனால் நம்ம வால்மீகி வர்ணித்த பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம். சீதாராமரை அழைச்சின்னு வந்து ரத்னம் பதிச்ச ஆசனத்தில் அமர வச்சு 8 ரிஷிகள் அந்த தீர்த்தத்தை கொண்டு திருமஞ்சனம் பண்ணுறா. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், கார்த்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் 8 வசுக்கள் இந்திரனுக்கு பண்ணுறாப்புல சீதாராம பட்டாபிஷேகம் நடக்கிறது. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராச்சனே சுஸ்திதம். நம்மளாம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கும்போது பார்க்கல. ஆனால் இன்றைக்கும் நம்ம பார்க்குறதுக்கோசரம் கும்பகோணத்தில் இருக்கிற ராமசுவாமி கோயிலில் ராமர் அதே மாதிரி பட்டாபிஷேக கோலத்திலே எழுந்தருளியிருக்கார். சீதா பிராட்டியோட ஏக ஆசனத்தில் ராமன் எழுந்தருளியிருக்கான். பொன்மயமான மண்டபத்து நடுவில் உயர்ந்த ரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஆசனத்தில் வீராசனத்தை எழுந்தருளியிருக்கான். இடது திருவடியை மடிச்சுண்டு வலது திருவடியை தொங்க விட்டு கம்பீரமாக அழகாக எழுந்தருளியிருக்கான். எதிரில் வாலியின் மகனான அனுமான் ராமாயணத்தை பாடுறார் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆஞ்சநேயர் ஒரு கையில் வீணையும் ஒரு கையில் ராமாயண புஸ்தகத்தையும் வச்சுட்டுருக்கார். ராமன் ராமாயணத்தின் உள்ள அர்த்தங்களெல்லாம் எடுத்து சொல்கிறதுனால சின்முத்திரையோடு இருக்கான். ராமனை சுற்றி 2 வில்லோட லக்ஷ்மணன் இருக்கான். ஏன்னா ராமன் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கனால அவன் வில்லையும் சேர்த்து லக்ஷ்மணன் வச்சுட்டுருக்கான். இதை மாதிரி இங்கே சேவை சாதிக்கிறதுனால தான் இதை தக்ஷிண அயோத்தின்னு சொல்கிறான். யாரெல்லாம் ராமாயணம் கேட்குறாளோ அவளுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிட்டும், எல்லா நன்மைகளும் பெறுவா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். இதுவரைக்கும் அடியனோடு சேர்ந்து பயணித்து ராமாமிர்தத்தை பருகின எல்லா பக்தர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த காணொளிகளில் ஆண்டாளோட மனத்துக்கு இனியவனான ஸ்ரீராமரை பற்றி அனுபவித்தோம் இல்லையா? அடுத்ததாக ஆண்டாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் மனத்துக்கு இனியவனான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அனுபவிக்க போகிறோம் கூடிய விரைவில். அதுவரை அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி, வணக்கம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.